அனைவருக்கும் வணக்கம். இது யூகே தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதேமாரி ஸ்காலர்ஷிப் சம்பந்தப்பட்ட தகவல்களையும் நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். நம்ம சேனலில் பர்டிகுலராக பார்த்திங்கன்னா +2 படிக்கிற மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாம் அப்படிங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி நம்ம நிறைய வீடியோஸை தொடர்ச்சியாக கண்டினியூஸாக கொடுத்துக்கிட்டே வரோம். ஸோ அந்த வரிசையில் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, விஐடின்னு சொல்லக்கூடிய இந்த வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் அவங்க நிறைய கோர்சஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான அட்மிஷன் ப்ராசஸ்ங்கிறது ஸ்டார்ட் ஆகிருச்சு. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தீங்கன்னா விஐடி ட்ரிபிள்இ பற்றின ஒரு வீடியோ நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் கோர்ஸ்க்கான அட்மிஷன் ப்ராசஸ் எப்படி பண்ணுறாங்க, அதுக்கு ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கா, எப்போ அட்மிஷன்ஸ் ஓப்பன் ஆகுது, எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற A to Z தகவல்களை இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸோ முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சருக்கான அட்மிஷன் ப்ராசஸ் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ பிஎஸ்சி அக்ரிகல்ச்சருங்கிற கோர்ஸை அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கீழே அவங்க தர்றாங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி நிறைய ஸ்கூல்ஸ் மாதிரி கனெக்ட் பண்ணுறாங்க. ஸ்கூல்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங், ஸ்கூல் ஆஃப் டெக்னாலஜி, அது மாதிரி பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் பொறுத்த வரைக்கும் அவங்க ஸ்கூல் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் இனோவேஷன்ஸ் அண்டு அட்வான்ஸ்டு லேர்னிங்கிற ஸ்கூலுக்கு கீழே தான் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அது அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பர்டிகுலர்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய சப் டொமைன்ஸான அக்ரானமி, சாயில் சயின்ஸ், என்டமாலஜி, பிளான்ட் பேத்தாலஜி, அக்ரிகல்ச்சரல் மைக்ரோபயாலஜி, பிளான்ட் ப்ரீடிங் அண்ட் ஜெனட்டிக்ஸ், இது மாதிரி நிறைய ஸ்பெஷலைசேஷன் அவங்க ரிசர்ச்சில் கொண்டு போகிறாங்க. அதுபோக இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் நிறைய ரிசர்ச் வைஸ் கொண்டு போகிறாங்க. அக்ரிகல்ச்சரே ரிசர்ச் வைஸுமே அவங்க கொண்டு போகிறாங்க. ஸோ அவங்களுக்கான கரிக்குலம் என்னங்கிற டீட்டெயில்ஸை அவங்க கொடுத்துட்டாங்க. இவங்க எதை பேஸ் பண்ணி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, +2 மார்க்ஸை பேஸ் பண்ணி தான். இந்த கோர்ஸில் சேர்றதுக்கு எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் தேவையில்லை. தனிப்பட்ட முறையில் நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத தேவையில்லை. பிஎஸ்சி அக்ரி விஐடியில் படிக்கிறதுக்கு நீங்கள் ஒரு ரெகுலர் ஃபுல் டைம் +2 படிச்சிருந்தாலே போதும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட +2 எக்ஸாம்ஸில் ஓரளவுக்கு நல்ல மார்க் வாங்கியிருந்தா போதும். ஸோ என்ன எலிஜிபிலிட்டி கண்டிஷன் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு ஏஜ் லிமிட்டுங்கிறது 1/7/2004 அப்புறமேல் பிறந்தவங்க, 2007க்கு முன்னாடி பிறந்தவங்களா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் 12th நீங்கள் சிபிஎஸ்சி படிச்சிருக்கலாம், ஐஎஸ்சி படிச்சிருக்கலாம், இல்லை பார்த்தீங்கன்னா ஸ்டேட் போர்டில் படிச்சிருக்கலாம், சரிங்களா. அந்த மாதிரி இல்லைன்னா NIOS ஸ்கூலில் கூட படிச்சிருக்கலாம் அப்படிங்கிறாங்க. கம்பல்சரி 70% ஆஃப் மார்க்ஸ் இன் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்டு மேக்ஸ், பயாலஜி இல்லைன்னா அக்ரிகல்ச்சர், இந்த சப்ஜெக்ட்ஸில் குறைஞ்சபட்சம் 70% மார்க்ஸ் வாங்கியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அட்மிஷன் ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும் அவங்க எந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுமே கண்டக்ட் பண்ணலை. பியூர்லி பேஸ்ட் அப்பான் மார்க்ஸ், அதாவது இவங்க ஒரு கவுன்சிலிங் மாதிரி நடத்துகிறாங்க. இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்கள வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ரேங்கிங் விடுறாங்க. அந்த ரேங்கிங்கை பேஸ் பண்ணி தான் அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அட்மிஷனுங்கிறது ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, vit.ac.inங்கிற வெப்சைட்டில் போயிட்டு அட்மிஷன்ஸில் போனீங்கன்னா அண்டர் கிராஜுவேட்னு ஒரு விஷயங்கள் வரும். ஸோ அதில் போனீங்கன்னா நீங்கள் ஸ்கூல் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு இருக்கும், அதில் போய் அப்ளை நவுன்னு ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதில் அப்ளை பண்ணிடலாம். இதுக்கான அப்ளிகேஷன் சார்ஜஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா 700 rupees வரும். ஸோ இந்த 700ங்கிறது அதாவது நான் ரீஃபண்டபிள், திருப்பி தரப்பட மாட்டாது. நீங்கள் திரும்ப விரும்புகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதை அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஏஜ் ப்ரூஃப்க்கு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டோட ஜெராக்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். +2 எக்ஸாம் எழுதக்கூடிய ஹால் டிக்கெட்டை அப்லோட் பண்ணணும். அதுமாதிரி நீங்கள் ஒருவேளை 12th முடிச்சிருந்தீங்கன்னா 12th மார்க் ஷீட் அப்லோட் பண்ணணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், நீங்கள் வேறு ஸ்டேட்டை சேர்ந்தவங்களா இருந்தாங்கன்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டுமே நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அடுத்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதோட ரிசல்ட்ஸுங்கிறது எதை பேஸ் பண்ணி வரும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 12th முடிச்சுட்டு அதை வச்சு அப்ளை பண்ணுறது மூலமாக தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஆன்லைன் கவுன்சிலிங் ப்ராசஸ்ங்கிறது எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தெளிவாக சொல்கிறாங்க, இது பியூர்லி ஆன்லைன் கவுன்சிலிங் தான். அதாவது நீங்கள் உங்களை மாதிரி நிறைய பேர் அப்ளை பண்ணுறாங்கங்கிற பட்சத்தில் அவங்களோட மார்க்ஸை பேஸ் பண்ணி இவங்க ரேங்க் லிஸ்ட் ரெடி பண்ணுவாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்பர் ஆஃப் சீட்ஸை பொறுத்து அவங்க கவுன்சிலிங்க்கு கால்ஃபர் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணாலே சீட்டு கண்டிப்பாக கிடைக்குங்கிற விஷயம் கிடையாது அப்படிங்கிறத அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ ஃபீஸை பொறுத்த வரைக்கும் அங்கே எப்பயுமே விஐடி பொறுத்த வரைக்கும் 3 கேட்டகரி ஆஃப் ஃபீஸ் வச்சுருப்பாங்க. அது கேட்டகரி 1, கேட்டகரி 2, கேட்டகரி 3ன்னு வச்சுருப்பாங்க. ஸோ கேட்டகரி 1ங்கிற ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட டியூஷன் ஃபீஸாக
1,10,000 சொல்கிறாங்க. ப்ளஸ் டெபாசிட் வந்து ஒரு 3,000 ருபீஸ். ஸோ 1,13,000 வந்து வருடங்கள் வர மாதிரி ஒரு கேட்டகரி ஃபீஸ் இருக்குது. செகண்ட் கேட்டகரி ஃபீஸுங்கிறது 1,95,000 வரும். தேர்ட் கேட்டகரி ஃபீஸுங்கிறது 2,25,000 வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அட்மிஷன் டைமில் நீங்கள் வந்து நிறைய டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது பின்னாடி பார்த்துக்கலாம். ஸோ இதில் முக்கியமான தேதியாக அவங்க வந்து சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இது அப்ளை பண்ணுறதுக்கு, அதாவது விஐடியில் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் கோர்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி தேதியாக வந்து பார்த்தீங்கன்னா May 31 வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அதை ரிசல்ட்ஸ் அதெல்லாமே பின்னாடி பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் வந்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அப்ளை பண்ணுறதுக்கும் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா அதோட அட்மிஷன் ப்ராசஸ் பற்றின தகவல்கள். இது மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட தகவல்கள், கல்லூரி சம்மந்தப்பட்ட தகவல்கள், கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழாங்கிற அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் தொடர்ச்சியாக இது கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். மேலும் இந்த வீடியோ உபயோகமானதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.